ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பாருங்கள், ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் பொரிச்சிருக்கோம். பாருங்கள், நெத்திலி மீன் யாருக்கெல்லாம் நெத்திலி மீன் பிடிக்குமோ அவங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெத்திலி மீன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒரு சிக்கன் பக்கோடா மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பன்னா மீன் குழம்பு பிடிக்கிறவங்களும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நான் நெல்லூர் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ஸோ ஆந்திரா ஒரு வாட்டி போயிருக்கேன். ஸோ அங்கே எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சாங்க. அந்த மெத்தடில் நானும் செஞ்சேன். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எப்போவுமே கொதிக்கிற குழம்புல தான் மீன் போடுவோம். ஆனால் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லாமே எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெத்திலி மீனை நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். இந்த நெத்திலி மீன் பாருங்கள், ரொம்ப பொடிசாக இருந்தது. ஆனால் இதுதான் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீனை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு, இந்த பவுலில் ஒரு 2 ஸ்பூன் நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த நெத்திலி பக்கோடாவை செம்ம டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட பொரிக்கும் போது இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு லெமன் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப பெருசாலாம் நான் எடுக்கலை, குட்டி லெமன் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி புழிஞ்சிக்கலாம். விதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ 2 பீஸுமே நல்லா புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் ஏன்னு சேர்த்துக்கிட்டேன்னா நல்லா மேக்னேட் ஆகும், அந்த மசாலாலாம் அந்த மீனோட நல்லா ஒட்டும். அதனால தான் நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதை பெசரி வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐட்டம் போட மறந்துட்டேன், மஞ்சள் பொடி போட நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நம்ம இதை மறுபடியும் நல்லா இதை ஒரு கலரி வச்சுருவோம் தனியாக. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பரான மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை அப்படியே ஒரு சைடு ஊற வச்சுருவோம். இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிப்போம். இப்போ பாருங்கள், இந்த பன்னா மீன் குழம்பு நான் ஆந்திரா ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு கம்மியாக தான் நான் வாங்கினேன், ஒரு 1/2 kg தான் நான் வாங்கினேன். அரை கிலோக்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 மீன் தான் இருந்துச்சு. ஸோ போதும், நம்ம அதிகமாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மீன் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு, மண் சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். அந்த சட்டியில் தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மீன் எல்லாமே அந்த சட்டியில் நம்ம போட்டுடலாம். நம்ம இப்போ இந்த மீனை நம்ம கடைசியாக சேர்க்க போகிறதில்ல, முன்னாடியே தான் நான் சேர்க்குறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மீன் எல்லாத்தையுமே சட்டியில் சேர்த்துட்டேன். இப்போது அது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாத்தூள் தான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு உப்பு காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் சுவை சூப்பராக இருக்கும். கூடவே ஒரே ஒரு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அந்த நசுக்கின பூண்டையும் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 4 தக்காளி பழமாக எடுத்து இந்த மாதிரி கையாலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். பிசைஞ்சு கரைச்சி அதை தோலெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டாச்சு. அந்த தக்காளி எல்லாமே ஊற்றிக்கும். அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளியும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் சால்ட்டு இருந்தால் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். என்னடா எல்லாமே அந்த மீன்லேயே போட்டுடுறாங்களேன்னு பார்க்காதீங்க, இது அந்த மாதிரி தான் இங்கே செஞ்சாங்க. ஸோ இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செய்யும்போது பார்த்தேன். ஸோ அதை சாப்பிட்டும் பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது.
இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் சுற்றி விடுவோம். கரண்டி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா மீன் உடையும் இல்லைங்களா, அதனால் கரண்டி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இப்போ இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை அப்படியே கொதிக்க விட போகிறோம். இடையில கரண்டி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். மூடி போட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். நம்ம இன்னொரு அடுப்பில் இந்த மீன் வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெத்திலி மீன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொரித்து எடுத்துட்டேன். நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ மொத்தமாக நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரித்து நம்ம கீரை, மிளகாக்கிளி சாம்பார் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மீதி இருக்கிற மீன் எல்லாமே அதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு அதுக்கும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி பொரித்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா தண்ணி நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் எல்லாமே நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை தாளிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொரிய விடுவோம். இப்போ நல்லா இது பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், தோலோடு தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் அது கூடவே சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே இந்த குழம்புல கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அதிலே சேர்த்துக்கலாம். ஸோ உண்மையிலே இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், இப்போ தான் நான் கரண்டி யூஸ் பண்ணுறேன். கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு நான் கிளறி விடுறேன். பாருங்கள், மீன் அப்படியே முழுசாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், பார்த்துட்ருக்கீங்க. மீன் நான் ஃபஸ்ட்லேயே போட்டுட்டேன். ஆனால் மீன் பாருங்கள் உடையவே இல்லை, ரெண்டாக போகவே இல்லை. அந்தளவுக்கு மீன் செம்மையாக இருந்தது. ஸோ லோ ஃப்ளேமில், இன்னொரு விஷயம் என்னென்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு இது சமைக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா மீனுமே முழுசாக தான் இருந்துச்சு, எதுவுமே உடையில ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் மாங்காய் இருந்தால் மாங்காவும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாதம் வடிச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இன்னமும் கொஞ்சம் நேரம், ஆனால் ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டா டேஸ்ட் அந்தளவுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றது தான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி லன்ச் மெனு இவ்வளோ தான். ஸோ நான்வெஜ்ஜு பிரியர்கள் கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.